உலகத்தில் எல்லாருடைய நட்பை விட அவர் மீது அதிக நட்பு கொள்ளுங்க. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கனால அவர் செய்த அற்புத விஷயங்களையும் உங்களால் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தைரியமாக இருக்கீங்களா? லெந்து காலம் முடிந்து உயிர்த்தெழுந்த பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது. ஈஸ்டர், எஸ்டார் எல்லாமே ஒரு ரோமருடைய கடவுளுடைய பெயர். உயிர்த்தெழுந்த திருநாள் அப்படின்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா. 1 Corinthians 15:17. நம்ம இயேசுவை பார்க்குற இல்லையா? நம்ம அவர் பிறந்து வளர்ந்து அவர் உயிரோடு எழுந்து மரித்து உயிரோடு பரலோகம் போகலாம் தெரியாது. புஸ்தகங்கள் வாயிலாக மட்டும்தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வரும். அவர் உயிரோடு இருப்பாரானால் அவர் நமக்கு காட்சி தருவாரே. அவர் உயிரோடு எழுந்து உண்மையானால் அதே போல் மரித்தவர்களையும் இயேசுவின் நாமத்தில் நம்ம உயிர்ப்பிக்க முடியும் என்கிற ஆணித்தரமான ஒரு விசுவாசம் கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. கர்த்தர் அதுக்கு விடை தந்தார். ஒரு சமயத்தில் நான் படுத்த படுக்கையில் சீரியஸ் ஆகும்போது என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருந்தார். அதே மாம்சம், அதே சரீரம், பேய் இல்லை, ஆவி இல்லை, அதே காயங்கள், அதே ஒளி, பயங்கரமான ஒளி, இறக்கம், முள்முடியில் வந்த தடங்கள், ஈட்டியால் குத்தப்பட்ட காயங்கள். தன்னுடைய மடியில் என்னை உட்கார வச்சு, மகனே பயப்படாத, நீ சுகமானாயின்னு சொன்னார். இன்னொரு சமயம் நான் இறந்த ஒரு பாடு அவர் அதே 33 வயசு யங் ஐயா வந்து என்னை தொட்டு, வா உன் ஆத்மான மேலே கொண்டு போகிறேன்னு சொன்னார். செவரல் டைம்ஸ் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாக எனக்கு காட்சியளித்திருக்கிறார். ஒரு சமயத்தில் நாங்கள் திசை மாறிட்டோம். வடுகச்சி முதல்ங்கிற இடத்துலேருந்து நம்ம ஷார்ட்கட்டில் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பாதை ஒத்தடி பாதையில் கார் போச்சு. என்னன்னே தெரியல, பயந்தோம். அப்போ தான் இந்த நல்ல மேய்ப்பறிங்கிற பாட்டை நான் பாடினேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் பிரகாசமான ஒளியாக ஏசப்பா வந்து பாதையை மாற்றுங்க, இந்த பாதை காட்டுக்குள்ளே போகும், அங்கே திருடங்க கொலைக்காரங்க இருக்கான்னு ஆடிபிளாக சொன்னார். டிரைவர் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டான். ஆடிபிளாக சொல்லி அந்த மெயின் ரோட்டுக்கு வர வரைக்கும் எங்களுக்கு கைட் பண்ணார். So he is alive. பேரன் சொல்லுது, உயிருள்ளவரை மரித்தோடத்தில் தேடுறது என்ன? லூக்கா 24:5. ஏசப்பா சொன்னார் லூக்கா 24:39-40. எனக்கு இருக்கிற அதே கை கால்கள் ஒரு ஆவி கிடையாது. தோமா, என்னுடைய விழால கையை போடு, பாரு, நான் தான் அந்த ஜீசன். உலகத்தில் எந்த மனிதராலும் ஜெயிக்க முடியாத சத்துரு மரணம். பிரசங்கி 8:8. இந்த மரணத்தை, தம்முடைய மரணத்தை ஜெயித்து மரணத்தின் அதிகாரியாக சாத்தான தலையில் நசுக்கினார் நாம் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு பரலோகத்தில் தேவனை வலது பாதை வீட்டிலிருந்து ரகசிய வரைக்கும் தம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆம்பரியமான தேவச்சனமே, பயப்படாதீங்க. யார் உங்களுக்கு துணை நின்றால் இல்லாட்டாலும் உயிருள்ள இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணை இருக்கிறார். கபடற்ற உள்ளத்தோடு, கள்ளத்தனம் இல்லாத உள்ளத்தோடு, தாழ்மையோடு கூட சிறுமைப்பட்டு ஆவில நொறுங்குண்டு ஜெபிங்க. அவர் வருவார், உங்களை ஆறுதல்படுத்துவார். அவர் உயிரோடு இருக்க போய் தான் நம்ம பக்கத்தில் அவர் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். பரிசுத்தாவியாலும் ஃபீல் பண்ண முடியும், வசனத்தினாலும் ஃபீல் பண்ண முடியும், அவர் நாமத்தினாலும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் செய்த காரியத்தை நம்மளாலையும் செய்ய முடியும்.
ஹல்லேலூயா. நம்மாலே செய்ய முடியும். அதை நல்ல ஞாபகத்தில் வைங்க. அவர் மரித்தோர் எழுப்பது போல நம்மால் மரித்தோர் எழுப்ப முடியும். அவர் சப்பானில் எழும்புறது போல நம்மால் முடியும். அவர் பிசாசில் விரட்டுறது போல நம்மால் முடியும். ஏன்னா உயிருள்ள இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அருமையான சகோதரி ஒரு கட்டத்தில் என்கிட்ட வந்து அழுதான், மிகவும் அழுதான். கத்தோலிக்க சகோதரி. அந்த சகோதரியுடைய பிள்ளை ஜிஹெச்சில், நம்ம திருச்சி ஜிஹெச்சில் செத்து போச்சு. பயங்கரமான ஆஸ்மா வந்து செஸ்டெல்லாம் பாழாகி செத்து போச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு செத்து போச்சு. ஒரே பிள்ளை. அந்த தாய் அப்படி கண்ணீர் வடிச்சு. செத்து போச்சு, நான் என்ன பண்ணட்டும்? என்னுடைய ஒரே மக நர்சிங் படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிச்சு. பிள்ளை பேர் அனுஷியா, இவங்க பேர் வந்து சகாயமேரி. ஸோ ரொம்ப அழுச்சு. இப்போ எனக்கு என்ன செய்ய தெரில. செத்து போச்சு ஆண்டவரே, நான் என்ன பண்ண கூட. அந்த நர்ஸுன்னு சொன்னாங்க, அம்மா செத்து போச்சு, நம்ம வந்து அந்த கருப்பு வண்டியனால அதில் கொண்டு போகணும், என்ன பண்ணுறோம்னாங்க. இப்போ நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், கருப்பு வண்டியை போக சொல்லு. கொஞ்ச நேரம் ஜெபம் சொன்னேன். உயிருள்ள இயேசு கிறிஸ்து, உயிருள்ள இயேசு கிறிஸ்து வருவார். காலைல 6 மணிக்கு வருவார். உன் மகள் எழுப்புவார். அது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணணும். அவர் என்னிடத்துல வருவதற்கு நான் ஜெபம் பண்ணணும். நான் தகுதியற்ற ஒரு ஏழை மனுஷன், நொறுங்குண்ட மனுஷன். அவர் என் ஜெபத்தை கேட்டு வரணும், பரலோகத்துக்கு வரணும். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் வருவார், டாக்டர் போல வருவார். நீ நம்பிக்கையாருன்னு சொல்லி அவர் சொன்னார். இல்லை, டாக்டர்ஸ் பணத்தை எடுத்து போக சொல்லிட்டாங்க. செய்யாத, வெயிட் பண்ணு. ராத்திரி தானே, ராத்திரி எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறேன்? கார்த்திகை மறுபடி அடக்கம் பண்ணால் ஃபாதர் எல்லாத்தையும் எழுப்பணும் சொல்லி அனுப்புனேன். ஏசு வருவார்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஒரே கூட்டம். அந்த டாக்டரும் வந்திருக்கார், அவர் டிஎம்ஓ, அவர் பேர் திருநாவுக்கரசு, அவரும் வந்திருக்கார். சார் என்ன சார் பண்ணீங்க? அந்த பிள்ளை நேற்று சாயம் இறந்து போச்சு. நான் ரவுண்ட்ஸுக்கு போகணும் காலையில். அப்படி ரவுண்ட்ஸுக்கு போகும்போது எனக்கு முன்னாடி வெண்ணங்கி தரிச்சு, அந்த காலையில் சஃபாரி ட்ரெஸ் போடுவாங்க டாக்டர்ஸ், அதே ட்ரெஸ்ஸில் ஒரு முன்னாடி போனார். நான் கேட்குறேன், நீங்கள் யார் இந்த நேரத்தில் எங்கே வந்திருக்கீன்னு கேட்குறேன். அவர் போனார். போய் நேராக இந்த பொண்ணுடைய சடலம் இருக்க இடத்துக்கு போனார். போய் அனுஷா எலும்பு அப்படின்னு சொன்னார். அவர் கையில் இங்கே காயம் இருந்தது சார் அப்படின்னார். அவர் தான் இயேசுவா அப்படின்னார். ஆமான்னு. சரி, இப்போ அனுஷா எப்படி இருக்கா? நார்மல் ஆகிட்டா, உயிரோடு எழுப்பிட்டா அப்படின்னார். அப்போ நான் டாக்டர் திருநாவுக்கரசு சொன்னேன், இப்போமாவது நம்புறீங்களா? இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம்புறீங்களான்னு கேட்டேன். எஸ் சார் அப்படின்னார். ஸோ இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தனால நம்முடைய விசுவாசம் நிரூபிக்கப்பட்டது. அவர் தெய்வகுமாரன் பலமாய் நிரூபிக்கப்பட்டார். தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து வேறு வம்சம் வரல. தாவீதின் வம்சம் தான் வர முடியும். ஏன்னா அவங்க தான் ஒரே ஒரு மெய் தெய்வனை வழிபடுறவங்க. பல கடவுளில் ஒரே ஒரு தெய்வனை கும்பிடுவாங்க. வம்சத்தில் வந்த நசரேனா இயேசு கிறிஸ்து பலமாய் ரூபிக்கப்பட்ட தெய்வகுமாரனாக இருக்கிறார். அவர் வருவார், அவர் ஜீவிக்கிறார். அவரை எப்போதும் கூட வச்சுருங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. உலகத்தில் எல்லாருடைய நட்பை விட அவர் மீது அதிக நட்பு கொள்ளுங்க. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கனால அவர் செய்த அற்புத விஷயங்களையும் உங்களால் செய்ய முடியும். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கு அநேகர் இயேசு எங்கே இருக்கிறார், இயேசுன்னு சொல்கிறீங்க, அவர் எங்கேப்பா இருக்கார், அவரை காட்டு அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க, இகழ்ந்து பேசுகிறாங்க, இல்லை சந்தையில் பேசுகிறாங்க. கர்த்தாவே, நீ தெளிவாக சொன்னீரப்பா, என்னை விசுவாசிக்கும் போது நான் இடத்தில் வருவேன்,
நான் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி அழகாக வெளிப்படுத்தல் 24 சொன்னீரப்பா. நீர் உயிரோடு எழுந்து சீசனுக்கு காட்சியளித்தீர். 40 நாட்கள் தெளிவான திஷ்டாவினால் காட்சியளித்தீர். அதே இயேசுவாக நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறப்பா. நம்ம உயிர்த்தெழுந்த சர்வீஸ் போகும்போது சர்ச்சில் இருக்கீங்கப்பா. நம்ம 2-3 பேர் கூடும்போது அங்கே இருக்கீங்கப்பா. நம்ம குடும்ப சேவம் பண்ணும்போது அங்கே இருக்கீங்கப்பா. நம்ம நடக்கும்போது நீர் அங்கே இருக்கிறீர். எல்லா இடத்துல இருக்கிறேன். நீர் எவ்வளோ பெரியவரப்பா. நீர் எங்களோடு இருக்கவே எழுந்தீர். எங்களை மோட்ச வழியில் நடத்தும்படி எங்களோடு என்னை நடத்துகிறேன். நீர் ஜீவனுள்ளவர். என் கண்மலையானவர் ஜீவனுள்ளவர். நீர் ஜீவனுக்கு அதிபதி. ஆகவே இன்று எதெல்லாம் செத்து போயிருக்கிறதோ, வாழ்க்கை செத்து போயிருக்கலாம், அல்லது படிப்பு ஓய்ந்திருக்கலாம், முடியவில்லை என்று சொல்லி, அல்லது பலவிதமான காரியங்களே உறுப்புகள் செத்து போயிருக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் அவைகளெல்லாம் உயிரோடு வருவதாக இயேசு நாமத்தில் உயிரோடு வருவதாக பெரிய காரணி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன்.